Now, eighth sum. A bus stop is barricaded from the remaining part of the road by using 50 hollow cones made of recycled cardboard. Each cone has a base diameter of 40 centimeter and height 1 meter. If the outer side of each of the cones is to be painted and the cost of painting is rupees 12 per meter square, what will be the cost of painting all these cones? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் பேரிகேடட் ஃப்ரம் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ரோட்டில் பேரிகேட் வச்சுருக்காங்க. அது எதை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கோனை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசைக்கிள் கார்ட்போர்டில் உள்ளது. ஒவ்வொரு கோனுக்கான பேஸ் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். நம்ம டயமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது 40யை 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடச்சிரும். ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இஃப் த அவுட்டர் சைட் ஆஃப் ஈச் ஆஃப் த கோன் இஸ் டு பி பெயிண்டட், அவுட்டர் சைடை பெயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட்டர் சைடை பெயிண்ட் பண்ணால் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? சிஎஸ்சிஎஃப் கோன் கண்டுபிடிக்கணும். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா வாங்குறாங்கன்னா 12. உனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இது வந்து ஒரு கோனுக்கானது. இதே மாதிரி எத்தனை கோனுக்கு? 50 கோனுக்கு. 50 கோனுக்கானதை கண்டுபிடிக்கணும். இப்போ பை ஈக்குவல் டு 3.14 கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்கே ரூட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.04 என்ன வருதுன்னா 1.02 வருதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. Now diameter equal to 40 centimeter, radius equal to 20 centimeter ஆயிடும். நமக்கு மற்ற எல்லா டைமென்ஷனுமே மீட்டரில் இருக்கிறதுனால இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறோம். ஸோ 20 டிவைடட் பை 100 என்ன ஆயிரும்? 0.20 மீட்டர்னு ஆயிரும். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ L இஸ் ஈக்குவல் டு ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் எவ்வளவு? 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ரேடியஸ் என்ன வந்திருக்கு? 0.2 வந்திருக்கு. 0.2 த ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1 ப்ளஸ் இந்த 0.2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்திருக்குன்னா 0.04ன்னு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வருது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.04 வருது. 1.04. முன்னாடியே நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.04 என்னதுன்னா ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 1.02 மீட்டர்னு வந்திருக்கு. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் L ஈக்குவல் டு 1.02 மீட்டர். நம்ம இப்போ சிஎஸ்சிஎஃப் கோன் கண்டுபிடிக்கணும். பை ஆர் எல். பைக்கு பதிலாக 3.14, ரேடியஸ்க்கு பதிலாக 0.20 இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 1.02. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கு? 0.64056 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது வந்து ஒரு கோனுக்கான கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ 50 கோனுக்கான கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? 50 இன்ட்டு இங்கே வந்திருக்க ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 32.028 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 50 கோனுக்கான கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சாச்சு. அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ₹12ன்னு கொடுத்துட்டாங்க. உனக்கு என்ன வருதோ இப்போ கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா 50 கோனுக்கு என்ன வருதோ அதை இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 32.028 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணால் ₹384.34. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் ஃபார்முலா என்னென்னா 4πr². அடுத்து ஹெமிஸ்பியர். Curved surface area of a hemisphere equal to 2πr². Total surface area of a hemisphere is equal to 3πr². இப்போ sum. Example 7. இவ்வளோ நேரம் பார்த்தது எக்ஸசைஸு. இப்போ பார்க்குறது example 7. Find the surface area of a sphere of radius 7 cm. நமக்கு surface area of a sphere என்ன ஃபார்முலா தெரியும்? 4πr². 4 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7. ஸோ 7 இன்ட்டு 7. ஏன்னா இங்கே r² இருக்கிறதுனால 7 2 டைம்ஸ் போடுறோம். 7 இன்ட்டு 7. இங்கே ஒரு 7ம் இங்கே ஒரு 7ம் கட் ஆயிரும். மீதி ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் 4 இன்ட்டு 22 இன்ட்டு 7. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். And then example 8.
find the curved surface area and the total surface area of a hemisphere of radius 21 centimeter. Now solution. CSA of a hemisphere. CSA of a hemisphere என்ன formula? 2 pi r square. இப்போ now 2 into பைக்கு பதிலாக என்ன வேல்யூ 22/7. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். 21 into 21. 1 7 is 7, 3 7s are 21. இப்போ 2 into 22 into 3 into 2 into 22 into 3 into 21. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர். அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா 3 pi r ஸ்கொயர். இப்போ 3 அப்படியே எழுதியாச்சு. இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ்க்கு பதிலாக அதே 21 இன்ட்டு 21. 1 7 is 7, 3 7s are 21. இப்போ 3 into 22 into 3 into 21 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் 4158 centimeter square. And then example 9. The hollow sphere in which the circus motorcyclist performs his stunts has a diameter of 7 meter. Find the area available to the motorcyclist for riding. ஒரு ஹாலோ ஸ்பியரில் ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஸ்டண்ட்டுக்காக. அதனோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க 7 மீட்டர். இப்போது நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இது ஸ்பியர் ஷேப்புங்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 மீட்டர். ரேடியஸ் வேணும்னா டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7/2. 7/2 எவ்வளவு 3.5 மீட்டர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 4 pi r ஸ்கொயர். இப்போ பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரேடியஸ்க்கு பதிலாக 3.5 சப்ஸ்டியூட் பண்ணணும். Now 4 into 22/7 into 3.5 into 3.5. 1 7 is 7. 0.5 into 7 என்ன வரும்னா 3.5 வரும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 22 into 0.5 into 3.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 154 மீட்டர் ஸ்கொயர்.